பொதுவா விஜய் அண்ணனோட படம் வந்தாலே திருவிழாவா இருக்கும். இப்ப அண்ணனே வராரு. அதனால மதுரை வந்து எங்க பார்த்தாலும் பேனரா இருக்கு. எங்க பார்த்தாலும் டிவிகே கொடி தான். அது மட்டும் இல்லாம மாநாடோட வேலையுமே பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. இப்ப நார்மலாவே மக்கள்லாம் நாளைக்கு தான் மாநாடு. ஆனா இன்னைக்கு டெய்லியுமே போயிட்டு அத நின்னு வேடிக்கை பார்க்கறது. இங்க விஜய் வருவாரா? அங்க வருவாரா? அவர் என்ன கட் அவுட் வச்சிருக்காங்க? என்ன மாரி வேலை நடந்துட்டு இருக்கு? அப்படின்ற பார்க்கறதுக்கே ஒரு 200, 300 பேர் வந்து சும்மா டெய்லியும் பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாநாடோட ப்ரிப்பரேஷன் என்ன? நாளைக்கு மாநாட்டில என்ன மாரிலாம் பேசுவாரு? அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம வந்து விஜய் அண்ணாவோட அரசியல் பயணத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவர் ஃபர்ஸ்ட் அந்த ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணதுலேருந்து எப்போ அவர் மாநாடுன்னு ஒன்று வைப்பார் அப்படின்னு பார்த்தோம். அந்த விக்ரவாண்டியில் ஒன்று வச்சார். அவரை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய சக்ஸஸ். சினிமாலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தன் அரசியல் வரான். அவனுக்கு எந்த மாதிரி சப்போர்ட் இருக்கும், ஃபேன் பேஸாக இருப்பாங்க, ஆனால் அரசியலுக்கு வருவாங்களான்ற மாதிரி பார்த்தோம். ஆனாலுமே வந்து பசங்களாம் ஓடி வந்துட்டானுங்க. அண்ணன் ஒரு கொடிய ஷாலாலாம் வச்சிருந்தாரு. அதை பார்த்தோன்னே அதை போட்டுட்டு அவ்வளோ பேர் வந்தாங்க. அந்த மாநாடு வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நமக்கே தெரியுது, ஓகே விஜய் கிட்ட வந்து ஒரு மாஸ் புல்லிங் கெப்பாசிட்டி இருக்கு. ஏஜ் வைஸாக இல்லாமல் எல்லா ஏஜ்லேயும் வந்து அவர் கேட்டகரியுமாவே அவர் ஃபேன்ஸை வந்து பிடிச்சிருக்காரு. அதை வச்சு மேபி அரசியல் இந்த வாட்டி ஒரு திருப்பு முனை பண்ணுவார் அப்படின்ற மாதிரி அந்த விக்ரவாண்டி மாநாடு வந்து அவருக்கு ஒரு பயங்கர சக்ஸஸ்ஃபுல். எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க, என்னடா இவன் சொன்ன மாதிரி அரசியலுக்கு வந்துட்டான், இவ்வளோ பேரை கூப்பிட்டு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவரோட நெக்ஸ்ட் மூவ்லாம் என்ன மாதிரி இருக்கும் இதே வேகத்தில், ஏன்னா அந்த மாதிரி நம்ம விஜய் பேசி பார்த்ததே இல்லை. நார்மலாக இந்த கத்தி படம் இந்த மாதிரி படத்துலலாம் அண்ணன் இறங்கி பேசுவார். பட் ஆடியோ லான்ச்சில் பார்த்தா கூட ரொம்ப அமைதியாக இருப்பார். ஆளே வந்து எல்லாருமே அவர் ரொம்ப அமைதிங்க அப்படி சொல்லியே நம்ம பார்த்த விஜய் திடீர்னு ஸ்டேஜில் ஏறி நான் வர்றேன் உங்களுக்காக, உங்களை நம்பி என் கரியரின் உச்சத்தை, அந்த மாதிரி பயங்கர ஃபயராக பேசினாங்க. பசங்களாம் ஃபயர் விட்டாங்க, வா தலைவா தமிழ்நாடை காப்பாற்ற வா தளபதி அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதே மாதிரி இவரோட மாநாடுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நார்மலாக நம்ம பார்த்த வரைக்கும் மாநாடு எப்படின்னா ஒரு ஸ்டேஜை போட்டு எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, இங்கே உட்காந்து எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் பார்த்தோன்னா ஒரு கான்செர்ட் மாதிரி ஒரு ரேம்ப் வாக்லாம் பண்ணி ஸ்டார்டிங்கே அண்ணா அதில் ஓடி வருவார். சும்மா இல்லாமல் இவனுங்க துண்டை தூக்கி போட்டவன் அதை பிடிச்சி ஒரு தோளில் போட்டது, திரும்பி அவங்களுக்கு தூக்கி போடுறது, ஒரு நல்ல என்கேஜ்மெண்ட்டாக ஒரு சினிமா நடிகனுக்கு என்னெல்லாம் தெரியணுமோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சு ஆடியன்ஸை வந்து புல் பண்ணார். அதுக்கப்புறம் அண்ணனோட அரசியல் பயணமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ணன் ஒரு அறிக்கையாக விடுறது அந்த மாதிரி போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் விஜய் வந்து மக்களை மீட் பண்ண மாட்டேங்கிறாரு, ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டேங்கிறாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்ணுறாரு, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பணியர் வாங்க பேசலான்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தார். எப்போ மக்களை அடுத்து சந்திப்பார்னு கேட்டவங்களுக்குலாம் வந்து அதுக்கப்புறம் எக்ஸில் அவரே ஒரு ட்வீட் போட்டார், 2வது மாநில மாநாடு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு, நம்ம வந்து ஆகஸ்ட் 25 மீட் பண்ணுவோம், அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி புஷி ஆனந்த் வந்து பூஜையெல்லாம் போட்டுட்டு இருந்தார். இந்த பூமி பூஜை போட்டுருந்தார். அதுக்கப்புறம் மழை வருமா இல்லையான்னு வெத்தலெல்லாம் ஏதோ போட்டு அந்த வேலையை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு மாநாடுக்கு என்ன ப்ரெஷர் வந்ததோ அதே இப்போ வந்தது. ஃபஸ்ட்டுமே அங்கே வந்து இல்லை நீங்கள் இப்போ பண்ணக்கூடாது, டேட்டை மாற்றுங்க, லொக்கேஷனை மாற்றுங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குடைச்சல் கொடுத்தாங்கன்னு விஜயே வந்து ஸ்டேஜெல்லாம் சொன்னார். இந்த இதுலேயும் பார்த்தோன்னா 25 வச்சுக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்குமே ஃபஸ்ட்டு போலீஸ் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி வந்து இல்லை அப்போ வைக்கக்கூடாது, அப்போ என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி வருது, அதனால செக்யூரிட்டி இஷ்யூஸ்லாம் வரும், ஏன்னா விநாயகர் சதுர்த்தி அப்புறம் தான் வருது, அதுக்கு முன்னாடியே செக்யூரிட்டி இஷ்யூஸ்லாம் வரும், நீங்கள் அப்போ பண்ணக்கூடாதுன்னு. சரி இவங்க வந்து போஸ்ட்பான் பண்ணாமல் ப்ரீபான் பண்ணிட்டாங்க, 21 நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி. இப்போ 21 வந்து பயங்கரமான வேலை நடக்குது. இந்த வாட்டி வந்து அவங்க விக்ரவாண்டியில் என்னெல்லாம் தப்பெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் திருத்துற மாதிரி இந்த வாட்டி பண்ணுறாங்க. விக்ரவாண்டியில் பார்த்தீங்கன்னா வெறும் 100 ஏக்கரில் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்தோன்னா இந்த மீட்டிங்க்கு மட்டுமே ஒரு 450 ஏக்கர் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங்க்கு மட்டுமே ஒரு 350 ஏக்கர் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அது இன்கேஸ் ஃபுல்லானா கூட அடிஷ்னலாக ஒரு 200 ஏக்கர் வந்து தனியாக பார்த்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் ஃபுல்லானோடனே அங்கே போய் பார்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த வாட்டி வந்து ஒரு பேக்கப் பிளான்லாம் அழகாக வச்சுருக்காங்க. இந்த மாநாடுக்கு பார்த்தோன்னா முன்னாடியே ஒரு 5 டீமாக பிரிச்சிட்டாங்க. இந்த டீம்லாம் வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷனை பார்த்துக்கோங்க, இந்த டீம்லாம் வந்து இந்த டாய்லெட்டு, இந்த தண்ணி, அந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்கன்னு பக்காவாக ஒரு 5 டீமை வச்சு 5 டீமோட நேம் லிஸ்ட்லாம் வந்து முன்னாடியே இந்த எக்ஸில் அவங்களோட பேஜ்லலாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்களாம் இந்த பேர் வந்த உடனே எல்லாம் கிளம்பி மதுரைக்கு போயிட்டாங்க. இந்த ஈசிஆர் சரவணன்லாம் பார்த்தோன்னா பாதி நேரம் இன்ஸ்டாவில் வந்து மதுரைக்கு செல்கிறேன்ற மாதிரி அவரோட ஃப்ளைட்டில் உட்காந்துருக்க ஃபோட்டோ, அங்கே வேலை நடந்துட்டு இருக்க ஃபோட்டோ, அந்த மாதிரி இன்ஸ்டாவில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. விக்ரவாண்டியில் பார்த்தோன்னா அவங்க நினச்சதை விட கூட்டம் அதிகமாக வந்துருச்சு, தண்ணி பற்றாக்குறை ஆயிடுச்சு. நம்ம நிறைய வீடியோலாம் பார்த்தோன்னா ரோட்டில் இருக்கவங்க குடம்லாம் வச்சுருந்தாங்க, என்னப்பா தண்ணி குடிச்சுக்கோப்பான்ற மாதிரி. இந்த வாட்டி அந்த மாதிரி ஒரு சின்ன எரர் கூட வரக்கூடாதுன்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5 லட்சம் வாட்டர் கேன்ஸை வந்து இறக்கியிருக்காங்க. ஒரு லிட்டர் அழகாக இறக்கியிருக்காங்க. அந்த வாட்டர் பாட்டிலுமே அழகாக கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. அழகாக அந்த வாட்டர் பாட்டில் லேபிளில் பார்த்தோன்னா விஜயோட ஃபோட்டோலாம் இருக்குது. மூடியுமே பார்த்தோன்னா ரெட் கலரில் இருக்குது. அந்த மாதிரி 5 லட்சம் வாட்டர் பாட்டில் வந்து அங்கே சைடில் இறக்கியிருக்காங்க. இன்கேஸ் இவங்க இந்த தண்ணி குடிச்சு காலியானா கூட அந்த மாநாடு நிற்கிற இடத்துல செக்ஷன் மாதிரி பிடிச்சிருக்காங்க, 1, 2, 3 அந்த மாதிரிலாம். அங்கேயுமே பார்த்தோன்னா சைடில் நமக்கு தண்ணி டேப்பு மாதிரி இருக்குது, ஒரு பைப் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஒரு செக்ஷனில் நிற்கணும், மினிமம் ஒரு 4 டேப் மாதிரி இருக்குது. ஸோ இன்கேஸ் இந்த வாட்டர் பாட்டில் தண்ணி காலியாச்சுன்னா நம்ம போய் அழகாக குடிச்சிடலாம். அதுவும் ஆரோ வாட்டர் போட்டிருக்காங்க. இந்த வாட்டி வந்து அவங்க பயங்கர பிளான்டாக பண்ணிருக்காங்க. என்னன்னா இப்போ இன்கேஸ்
கூட்டத்தில் இந்த பைப்பு உடஞ்சி தண்ணி லீக் ஆனால் கூட அங்கேயே கீழே ஒரு வால்வ் மாதிரி கொடுத்துருக்காங்க. டப்புன்னு அந்த வால்வை க்ளோஸ் பண்ணால் அங்கே தண்ணி நின்றும். கூட வந்து பிளம்பர்ஸும் இருப்பாங்களாம். 2 நிமிஷத்தில் அந்த டேப்பை மாற்றி கொடுத்துருவாங்களாம். ஸோ அவ்வளோ ப்ரீ பிளான்டாக பண்ணியிருக்காங்க. போன வாட்டி வந்து இந்த தண்ணி பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதுக்கு ஸ்பெஷலாக வந்து கவனம் கொடுத்துருக்காங்க. இந்த தண்ணிக்கு மட்டுமே செலவு 40 லட்சம் கிட்ட ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தா இந்த மாநாடு நடக்கும்போது ஒரு 600 டாக்டர் நர்சஸ்லாம் சைட்லேயே நிற்பாங்களாம். இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சினா டக்குன்னு அவங்களை கன்சல்ட் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி ரெடியாக ஒரு 50 ஆம்புலன்ஸ் வந்து டிவிக்கேவே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்களாம். யாராவது ஏன்னா போன வாட்டியே பார்த்தோம் நிறைய பேர் கூட்ட நர்ஸில் மயக்கெல்லாம் போட்டு விழுந்தாங்க. இந்த வாட்டி வந்து ஒரு சின்ன எரர் கூட நம்ம சைட்லேருந்து வந்துடக்கூடாதுன்னு அவ்வளோ ரெடியாக இருக்காங்க. இங்கே வந்து 50 ரெடியாக நிற்பாங்க. இது பத்தலைன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் மெயின் விஷயம் பார்த்தோன்னா இந்த ரெஸ்ட் ரூம். நம்ம இந்த கான்செர்ட்லலாம் போனால் ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் வச்சிருப்போம். அதில் போகவும் முடியாது, ஸ்மெல் வேறு அடிக்கும். இவங்க வந்து பக்காவாக பிளான் பண்ணி 50 இந்த மொபைல் ரெஸ்ட் ரூம்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ பார்க்க வர மக்களுக்கு சின்ன ஒரு பிரச்சனை கூட வந்துடக்கூடாது. அந்த பிரச்சனையை வச்சு நம்மளை எதுவும் தப்பாக சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப டீட்டெயிலாக விஜயே வந்து இதை இறங்கி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வீடியோலாம் பார்த்தா அது கீழே ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்கான். அந்த மாதிரி ஒரு மாநாடுக்காக விஜய் இவ்வளோ இறங்கி பண்ணுறாருன்னா அப்போ தமிழ்நாடுக்காக எவ்வளோ பண்ணுவார் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதுக்குன்னு ஒரு டீம் இருக்க போகிறானுங்க. அவனுங்கிட்ட சொன்னால் இதெல்லாம் பண்ண போகிறானுங்க. அவனுங்களே ஐடியா. இப்போது ரீசெண்டாக வந்து இந்த வேல்ஸ் அவங்க கல்யாண ரிசப்ஷன் போட்டிருந்தானுங்க. ரிசப்ஷனே என்னடா இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நிறைய இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம்லாம் செம்மையாக வந்துட்டாங்க. அவங்ககிட்ட சொன்னால் இதெல்லாம் இப்போ பண்ணலாம் செம்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறானுங்க. விஜய் வந்து ஓகே பண்ணுறேங்கப்பா அப்படின்னு சொல்ல போகிறாங்க. காசு கொடுக்க போகிறாரு, அவனுங்க பண்ண போகிறானுங்க. இதில் என்ன இருக்குது? அதுக்கப்புறம் விஜயோட மாநாட்டில் ஃபேமஸே பார்த்தோன்னா அந்த ரேம்ப் வாக்கு தான். அவர் வந்து நம்ம கூட கனெக்ட் ஆகிற மாதிரி ஓடியெல்லாம் வந்துட்டு இருப்பார். இந்த வாட்டி பார்த்தோன்னா இன்னும் எக்ஸ்டெண்டாக வச்சுருக்காங்க. ஸ்டேஜ்லேருந்து அவர் பாட்டுன்னு வருவார் போல். அவரே அநேகமாக ஆட்டோ பிடிச்சி தான் வரணும் போல். அவ்வளோ தூரத்துக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் ரேம்ப் வாக்குமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி போன வாட்டியே பார்த்தோன்னா அவ்வளோ ஹைட் வச்சு அவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சுமே சில பேர்லாம் ஏறிலாம் குச்சானுங்க. விஜய் அண்ணாவே ஓடி வந்துட்டு இறங்குப்பான்லாம் சொன்னார். இந்த வாட்டி வந்து அதுக்குமே ஸ்பெஷலாக ஒரு 10 அடி அளவுக்கு வந்து கம்பி மாதிரி வச்சுருக்காங்க. நல்ல கேப்பே வச்சுருக்காங்க. நம்ம எட்டிக்கிட்டி பார்த்தோன்னா பவுன்சரே நம்மளை பிடிச்சி வெளியே போட்டுருவாங்க போல். அந்த அளவுக்கு வந்து ப்ரிகாஷன்ஸோட இந்த வாட்டி ஸ்டேஜ்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்டேஜ் மேலே பார்த்தோன்னா ஒரு கட் அவுட் மாதிரி வச்சுருக்காங்க. அதுதான் இந்த மாநாடோட ஹைலைட்டே. என்னன்னா பார்த்தோன்னா சைடில் அண்ணா நிற்கிறாரு, இந்த சைடில் எம்ஜிஆர் நிற்கிறாரு, நடுவில் நம்ம விஜயனை இப்படி கை வச்சுட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு டேக் லைனுமே கொடுத்துருக்காங்க. வரலாறு திரும்புகிறது 1967, 1977, 2026. உங்க விஜய் நான் வரேன், வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி டேகே கொடுத்துருக்காங்க. அழகா பின்னாடி பார்த்தோன்னா தமிழ்நாடோட சிம்பிள்லாம் போட்டு அண்ணனோட போஸ்டர்லாம் இருக்கு. சைட்லையும் பார்த்தோன்னா அவங்க கொள்கை தலைவரோடலாம். போன வாட்டி கொள்கை தலைவரை கட் அவுட்டாக வச்சாங்க. இந்த வாட்டி வந்து விஜய் அண்ணா வந்து அவங்க கூட கை கொடுக்குற மாதிரி, அம்பேத்கர் தோளில் கை போடுற மாதிரி அந்த மாதிரிலாம் அழகா சைடில் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ மக்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த டிவிகே மெம்பர்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணன் வந்து அரசியலை பேசி தீப்பொறி பறக்க வைக்க போறாரு அப்படின்ற மாதிரி மக்கள்லாம் வெயிட் பண்றாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தோன்னா மற்ற கட்சிக்காரங்களாம் அண்ணனை போட்டு ஆல்ரெடி வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா இப்போ அண்ணன் ஆல்ரெடி ஸ்கிரிப்டெல்லாம் வாங்கி ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. அவர் எப்படியும் ஸ்கிரிப்டை பார்த்து தான் பேச போறாரு. ஏன்னா நம்ம ரீசெண்டாக கூட பார்த்தோம் அண்ணன் பேசினே இருக்கும்போது டக்கு நிறுத்திட்டு 2 செகண்ட் பார்த்துட்டு திரும்பி பேசினாரு. இப்போவே அவருக்கு ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி ஆயிருக்கும், அவர் இந்த மாதிரி பேச போறாரு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, 1967 அண்ணா எப்படி வின் பண்ணாரு, 1977 எம்ஜிஆர் எப்படி வின் பண்ணாரு, அதே மாதிரி இவர் நினச்சிட்டு இருக்காரு நம்ம வந்து இந்த இதில் வின் பண்ணிடலான்னு. ஆனால் இவருக்கு தெரியலையா இல்லை இவருக்கு சொல்லி கொடுத்தவங்களுக்கு புரியலையான்னு தெரில. 1967 அண்ணா வின் பண்ணும்போதே அண்ணா கூட அவ்வளோ பேர் இருந்தாங்க. எம்ஜிஆர் இருந்தார், கருணாநிதி இருந்தார், மற்ற கட்சியெல்லாம் கூட்டணி இருந்தது. அப்போவே காங்கிரஸ் எதிர்த்து டிஎம்கே வந்து ஒரு பெரிய கட்சியாக இருந்தது. இவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் எடுத்துகிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் என்னமோ 1977 அரசியல் வந்து வின் பண்ண நினச்சிட்டு இருக்காரா, அவர் யாராவது சொல்லி புரிய வைங்க. அவர் 10 வருஷமாக டிஎம்கேல இருந்தார். அப்போவே வந்து அவர் அரசியல் தெரிஞ்ச மக்களை ஃபேன்ஸாக வச்சுருந்தாரு. அதுவும் இல்லாமல் இவர் டிஎம்கேலேருந்து பிரியும் போதும் ஒரு சண்டை போட்டு பிரிகிற மாதிரி எம்ஜிஆர் என்ன தப்பாக சொல்லிட்டார், எதுக்கு அவரை கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷனல் சப்போர்ட்டோட தான் வெளியே வந்தார். அவர் வெளியே வரும்போது டிஎம்கேலேருந்துமே ஆளுங்களாம் வந்து இவர் கூட சேர்ந்தார். இதெல்லாம் தெரியாமல் விஜய் எப்படி வந்து 2026 நான் ஜெயிச்சிருவேன்னு பேசிகிட்டு இருக்காரு, இவருக்கு என்ன அரசியல் நாலேஜ் இல்லையா அப்படின்ற மாதிரி அண்ணனை கேள்விலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் முக்கியமாக சீமான்லாம் போட்டு வெளுன்னு வெளுக்கிறாங்க. நாம் தமிழரே போட்டு டிவிக்கே வெளுக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு மீட்டிங்கில் கூட சீமான் பேசிட்டே இருப்பார். டக்குன்னு என்னடா சத்தம் இருங்கடா வரேன் அப்படின்னு கீழே இறங்கி போய் ஒரு சண்டை மாதிரி இருக்கும். அந்த மேடையில் தான் சொன்னார், ஏன்டா நாங்கள்லாம் அங்கே மானு சிங்கம்னு அடிச்சுக்கிட்டு இருக்கோம், நடுவில் இந்த அணில் வேற அப்படின்ற மாதிரி செம்ம பண்ணியே பேசிட்டு இருந்தார். என்னடா அவங்க கொள்கை என்னடான்னு கேட்டால் டிவிக்குன்னு கத்திட்டு இருக்கீங்க, என்னடா கொள்கை அதை சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி. இது வந்து அப்பத்துலேருந்தே சீமான் வந்து டிவிக்கு எதிர்த்து தான் இருக்காரு. ஆனாலும் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, ரீசெண்டாக வந்து ஸ்டாலினை மீட் பண்ணிட்டு வந்தார், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஹெவியாக எதுக்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சவுக்கு சங்கர்லாம் என்ன சொல்கிறாருன்னா, டிஎம்கேவோட பக்காவான மூவு,
சீமானை வச்சு டிவிக்கு எதிர்க்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லா கட்சியும் வந்து கேம்பெயின்லாம் ஸ்டார்ட் பண்ணி எலெக்ஷனை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி ஏடிஎம்கே மீட்டிங்கில் ஒரு 50 மீட்டிங்கில் தொடர்ந்து ஆம்புலன்ஸை விட்டுன்னு இருக்காங்களாம். அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்து இன்னொரு வாட்டி ஆம்புலன்ஸ் வந்ததுன்னா அந்த டிரைவர் தான் அதில் பேஷண்ட்டாக போவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பொதுவாக மீட்டிங்லாம் நடக்கும்போது பர்மிஷன் வாங்கி தான் நடக்கும், போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கி அந்த இடத்த பிளாக் பண்ணி தான் நடத்துவாங்க. தொடர்ந்து ஏடிஎம்கே இபிஎஸ் அவரோட மீட்டிங்கில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, நிறைய கூட்டம் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து ஆம்புலன்ஸை விட்டுட்டு இருக்காங்களாம். அவரே ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன்பா இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாதப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி சீமானும் அதான் சொல்கிறாரு, நாங்கள் மீட்டிங் போட்டாலுமே நிறைய வண்டியெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம், தலைவர் பேசிகிட்டு இருப்பாரு, அப்பயே வண்டி போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இதே டிஎம்கே பண்ணும்போது 2 பக்கம் வழியெலாம் அடைச்சிருவாங்க, ரூட்டை மாற்றி விட்ருவாங்க. நம்ம மற்ற கட்சியெல்லாம் பண்ணும்போது வேணுன்ட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ தான் அண்ணனுக்கு வந்து அரசியலோட ஹீட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அண்ணன் என்ன பேசினாலும் அடிக்கிறாங்க. முன்னாடிலாம் வந்து அண்ணனை சினிமா வச்சு தான் அடிப்பாங்க. இப்போ அண்ணன் என்ன பேசுவார், அதில் பேசுறதுல என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி போட்டு அடிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட இந்த டிவிகேவோட ஆப் ஒன்று லான்ச் பண்ணாங்க. அப்போ கூட வந்து அண்ணன் புரட்சியாக பேசுவார்னு பார்த்தா 1967 அவங்க ஜெயிச்சாங்க, 1977ன்னு ஒரு மாதிரி ரொம்ப லோவாக பேசினார். அதையே பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா சினிமாவில் மட்டும்தான் புரட்சியாக பேசுவார், நேரில் அப்படியே சொங்கி ஆயிட்டன்லாம் சொல்லியிருந்தாங்க. அவர் எப்பவுமே ஒரு மாதிரி டயர்டாக தான் இருக்காரு. அவர் அந்த ஃபர்ஸ்ட் மாநாட்டில் பேசினதே வந்து அந்த ஆக்ஷன் சொன்னாதான் ஒரு வெறி வர மாதிரி, அது பார்க்கறதுக்கு நேச்சுரலாகவே இல்லை, ஒரு சினிமாட்டிக்காக தான் இருந்தது. இதுதான் அவரோட நார்மல். இது நிறைய பேர் இதை வச்சு கலாய்க்கிறாங்க, என்ன ஒரு செத்து போன மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. அவர் ஆள் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி டயர்டாக தான் இருக்காரு. அவர் ஆனால் நேச்சரே அதான். எல்லாரும் சொல்கிறது வந்து விஜய் சார் ஷூட்டிங் இல்லைனா கூட தனியாக சேரை போட்டு தனியாக உட்காந்துட்டு இருப்பார். அவருக்கு எதனால இந்த அரசியல் ஆசை வந்ததுன்னு தெரியல. மேபி அவர் பின்னாடி இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, இவங்கள வெறும் நான் ஃபேன்ஸாக யூஸ் பண்ணாமல் ஒரு பவராக யூஸ் பண்ணலான்னு ஆசைப்பட்டார். ஆனால் வந்து அண்ணன் மாறி தான் ஆகணும். அண்ணன் இன்னுமே அதே மாதிரி ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படிலாம் பண்ணிட்டுலாம் பேசிகிட்டு இருந்தாருன்னா அண்ணனை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அண்ணன் முதல்ல ப்ரெஸ்ஸுக்கு மீட் பண்ணணும். அண்ணன் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாமல் தப்பிச்சிட்டு இருக்காரு. என்னைக்கு ப்ரெஸ் கிட்ட வராரோ அன்னைக்கு வந்து தெரிஞ்சிடும் அண்ணன் வந்து குவாலிஃபைடான பொலிட்டீஷியனா இல்லையான்ற மாதிரி. இந்த மாதிரி நானே வந்து நிறைய பொலிட்டிக்கல் லீடர்லாம் பார்த்துருக்கேன். ப்ரெஸ் மீட்டுக்கெலாம் போகும்போது அவங்க எப்பவுமே செம்ம டயர்டாக தான் இருப்பாங்க. அவங்களோட பர்சனல் லைஃப்லாம் பார்த்தா அவ்வளோ மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கும், அவ்வளோ மாத்திரை போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம நல்லா தெரியும் என்னடா இவ்வளோ டயர்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி. டெய்லியும் காலிலேருந்து நைட்டு வரைக்கும் ஏதாவது போயிட்டே இருக்கும், காரில் தான் தூங்குறது, அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலும் ஸ்டேஜுக்கு வந்துட்டா பேசுறது அப்படியே அனல் பறக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஜயும் அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக பேசுகிற மாதிரி பழகிடணும்னு நினைக்கிறேன். அண்ணனை எந்த அளவுக்கு கார்னர் பண்ணுறாங்கன்னா, ஒரு 12ஆம் தேதி அவர் ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி மதுரை மாநாட்டுக்காக ரெடி ஆகுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கான். அதை எவன் பார்த்த வேலைன்னு தெரில. அதில் வந்து அவர் நம்ம பேசுகிற மாதிரியே ரிலீஸ் பண்ணிட்டார். நம்மோட அப்படின்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு. அதை ஒருத்தன் மெனக்கெட்டு ரெட் பென் எடுத்து அதை கரெக்ட் பண்ணியிருக்கான். அதை ரவுண்ட் பண்ணிட்டு நம்முடைய அப்படின்ற மாதிரி அந்த லைனை ஒன்று ஒன்றா கரெக்ட் பண்ணிட்டு மார்க் போட்டிருக்கான். 100க்கு 0, வெரி வெரி புவர், 100 முறை திருப்பி எழுதணும்னா போட்டு அந்த அளவுக்கு அண்ணனோட நாலேஜில் ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல. ஆனால் எல்லா ரிலீஸ்லையும் பார்த்தீங்கன்னா விஜயோட சைன் இருக்குது. இவர் படிக்கிறாரா இல்லையா? ஆல்ரெடி இந்த வைஷ்ணவின்றவங்களே சொல்லுவாங்க, அவர் படிக்கவே மாட்டாருங்க, அவருக்கு தெரியவே தெரியாதுங்க, இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் முன்னாடியே சொன்னாங்க. அதுதான் நடக்குது போல இருக்கு. இவர் படிக்கிறாரா பார்க்குறாரான்னு தெரியல. ஆனால் விஜய் பேரை போட்டு ரிலீஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதை படிச்சுட்டு வந்து அடிக்கிறானுங்க. அதான் இந்த மாநாடு வேலைலாம் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. நாளைக்கு வந்து மாநாடு. இது ரொம்ப முக்கியமாக எல்லாருமே நோட் பண்ணுவாங்க. இவ்வளோ நேரம் வந்து விஜய்க்கு அவரோட மவுஸ் வேறு இறங்கிட்டே வருது, பிரச்சனைலாம் வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு டிவிக்கே சேர்ந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவர் வந்து வெளியே வரமாட்டார், எல்லாம் என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருப்பீங்க, அப்போ மாநாட்டில் வந்து ஒரு என்ட்ரி கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு பயங்கரமாக நோட் பண்ணுவாங்க. அப்படின்னா தான் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி. எப்பவும் போல் ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போயிட்டாருன்னா அப்புறம் வேலைக்கே ஆகாது. நாளைக்கு ரொம்ப முக்கியமான இதுவாக இருக்கும். நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி விக்ரவாண்டி மாநாட்டிலே சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி கூட்டணி ஆட்சிக்கும் நாங்கள் ஒத்துக்கிறோம், அவங்களுக்கு வந்து பங்கும் தரோம். இதை வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க, நான் ஸ்டேஜில் சொல்கிறேன், வரவங்களுக்கு நாங்கள் பங்கும் தரோன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இன்னி வரைக்கும் யாரும் வந்து அவர் கூட ஜாயினும் பண்ணல. அதுவே வந்து எல்லாரும் டவுட் பண்ணிட்டு இருக்காங்க, என்னடா இவர் கூட யாருமே கூட்டணி வைக்க மாட்டாங்க, ஏடிஎம்கே கூட தான் சேருவார்னு நினச்சிருந்தா அவங்க வந்து பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சனால அதுலேயும் இவர் வந்து முரண்பாடு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி நேரடியாகவோ மறைமுகமாகவோ பிஜேபி கூட அலைன்ஸ் இருந்தால் கூட நாங்கள் சேர மாட்டோம் அப்படின்ற மாதிரி ப்ரெஸ் ரிலீஸ்லாம் வேற விட்டுட்டாரு. இப்போ ரீசெண்டாக கூட இந்தியா டுடேலேருந்து ஒரு ஈவெண்ட்டுக்காக அவர் இன்வைட் பண்ண போயிருந்தாங்க. பிரமோதுன்னு ஒரு ரிப்போர்ட்டர் நம்ம போயிருந்தாரு. அவர் கூட விஜய் கூட ரொம்ப நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தப்போ சொன்னார், இந்த மாதிரி விஜய் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு, இந்த மாதிரி பிஜேபி கூட அலைன்ஸ் பண்ண மாட்டேன்றாரு. அதே மாதிரி இந்த கட்சியோட சிஎம் வேட்பாளரும் நான் தான், யாராவது கூட்டணி வந்தாலுமே நான் தான் வந்து சிஎம் கேண்டிடேட்டாக நிற்பேன் அப்படின்ற மாதிரி அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. நாளைக்கு 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அண்ணனோட ஸ்பீச்லாம் எப்படி இருக்கும், அண்ணன் எப்படி ஃபயராக பேசுகிறாரா, இப்போ இவ்வளோ பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்களே அதுக்கெல்லாம் இந்த ஸ்டேஜில் பதில் கொடுப்பாரா, எல்லாரும்
எல்லாரும் தீயா வெயிட் பண்ணுறோம். இந்த மாநாட்டில் என்ன நடக்குதோ இல்லையோ ஒன்றே ஒன்று வந்துட்டு கண்டிப்பாக நடக்கும். சேரை ஏன் தூக்குறீங்க, சேரை இறக்குங்க அப்படின்ற மாதிரி அவர் மட்டும் பூஸ்டாக பேசுவார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாளைக்கு நடக்க போகிற மாநாட்டில் வேணால் நமக்கு தெரிஞ்சிடும் உண்மையாலே இவங்க வந்து விஜயை பொலிட்டீஷியனாக பார்க்குறாங்களா இல்லை இன்னுமே அந்த ஃபேன் பேஸில் தான் பார்க்குறாங்களான்னு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக சென்னையில் நடந்தது கூட வந்தவன் யாரும் கட்சிக்காக சப்போர்ட் பண்ண மாதிரி இல்லை, தளபதி தளபதினு ஏறி அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டுட்டு பாவம் தேவையில்லாமல் விஜய்க்கு செலவு தான் வச்சுட்டு போனாங்க. அதே மாதிரி இந்த வாட்டியும் வந்து தளபதி தளபதி ஐயோ தலைவா இங்கே வா தலைவா அப்படி வரானுங்களா, அண்ணனை பார்த்து ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆயிடலான்னு வரானுங்களா, இல்லை உண்மையிலே இவர் சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது, இவர் கரெக்டாக இருப்பார் நம்மளை தமிழ்நாட்டில் காப்பாற்ற அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களான்றது நாளைக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு டிவிகே தலைவர் விஜயோட 2வது மாநாட்டு இருக்குது. அந்த மாநாட்டில் என்ன மாதிரிலாம் பேசுவாங்க, விஜய் என்ன மாதிரிலாம் பேசுவார் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.